தாமதிக்காதபடிக்கு ஒரு நல்ல வெள்ளமான ஒரு வார்த்தையை கொண்டு நம்மளை பலப்படுத்த போறாங்க பாஸ்டர். நம்மளோட தேவனுடைய வார்த்தை கொண்டு நாம் யாவரும் இன்றைக்கு பலனடைந்து இன்றைக்குள்ள மன்னாவை நம்ம குசித்து பலனடைந்து இந்த மாதத்தை நம்ம கடந்து செல்ல அவர் கரம் தட்டி வரவேற்போம். I welcome the newlyweds here today also. Very happy to see you all. God bless you all abundantly. Amen. Shalom church. Shalom. Shalom church. உங்களை அனைவரையும் நான் இயேசுவின் அன்பான நாமத்தில் நான் வரவேற்கிறேன். மீண்டும் உங்களை யாவையும் தேவனுடைய ஆலயத்தில் பார்க்கும்படி எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. Hallelujah church. Hallelujah church. இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க? Amen. Come on, I want to see your hands. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? பாருங்க, எனக்கு one thing about Plugging India Bilingual, I tell you, we are a spirit filled, we are a spirit led, we are a spirit driven church. Amen. பாருங்க, இன்னைக்கு நான் worship teamட்ட நான் keywordsலாம் நான் சொல்ல கிடையாது. ஹோஸ்ட்லயே நான் keywords நான் சொல்ல கிடையாது. அவங்க முதல்ல தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதை நான் அவங்க கிட்ட ஏதாவது சொன்னேன்னா, ஆனாலும் இன்னைக்கு தேவன் நம் மத்தியில போதிக்க போற காரியங்கள், தேவன் நம்ம இருதயத்தில் அப்படியே பேச போகிற காரியங்கள் இவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள். Amen. Amen. ஆகையால் அன்பானவர்களே, இன்னைக்கு ஒரு காரியம் நீங்கள் என்ன அறிந்து கொள்ளணும்னா, தேவ ஆவியானவர் நம்ம மத்தியில இருக்கிறார். தேவ ஆவியானவர் நம்மிடம் பேசிக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் சபைக்கு தலையாக இருக்கிறார். Hallelujah church. ஐயா, நீங்க முன்னிக்கல சவுண்ட் வரல. Hallelujah church. Hallelujah. Amen. Amen. பாருங்க, இங்க எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, என் தேவன் உன்னதமானவராக இருக்கிறார், என் தேவன் பெரியவராக இருக்கிறார், என் தேவன் சர்வவல்ல தேவனாக இருக்கிறார், என் தேவன் நம்பிக்கைக்கு பாத்திரனாக இருக்கிறார். ஐயா, என்னுடைய தேவனுடைய நாமம் மாற்றுமே தான் எனக்கு பலத்த துருகமாக இருக்கிறது. நான் என் தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி அவருடைய நாமத்துக்குள் நான் அப்படியாக நான் பற்றி கொண்டு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நீங்க எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, என் தேவனானவர் என் பெரியவர், என் உன்னதமானவரின் அவருடைய நிழலால நான் அப்படியே மறைந்து நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்? எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க ஐயா? How many of you say the Lord is my strong tower? Amen. நான் ஆண்டவரே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதே உங்களால மாற்றும் தான். ஒவ்வொரு நாளும் நான் பிழைத்து கொண்டு இருக்கிறதே, என் பக்கத்துல நெருக்கப்பட்டாலும், நாளை குறித்து காரியங்கள் என்னை நெருக்கி கொண்டு இருந்தாலும், நான் ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறதே பலனால. ஏனென்றால் ஆண்டவரை என் விசுவாசம் உங்க மேல இருக்கிறது, என் நம்பிக்கை நான் உங்க மேல் வைத்திருக்கிறேன். என் தேவனாக கர்த்தரை நான் அப்படியே நம்பிக்கையாக கொண்டு நான் இருக்கிறேன். ஆமென். ஆண்டவரே, உங்களோட வார்த்தை எனக்கு ஜீவனாக இருக்கிறது. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க, Lord, your words are life to me? Amen. How many of you say, Lord, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு ஜீவன்ப்பா. Amen. ஜீவன் ஆண்டவரே, நீங்க பேசுறதுனால ஆண்டவரே, உங்களுடைய வசனங்கள்னால ஆண்டவரே, நீங்க வெளிப்படுத்துகிற காரியங்கள்னால தான் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுடைய புதிய பலத்தினால இடை கட்டப்பட்டு ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய விசுவாசத்தின் பயணத்துல நாங்கள் அப்படியாக நாங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். என் கண்கள் அப்படியாக என் விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரும் முடிக்கிறவரும் மேல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல இருக்கிறதுன்னு எத்தனை பேர் இங்க சொல்லுகிறீங்க? Amen. Amen church. இப்படி நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்குள் நிலைத்திருந்தீங்கன்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள் நிலைத்திருந்தீங்கன்னா, ஆண்டவருடைய அன்புக்குள் நிலைத்திருந்தீங்கன்னா, ஆண்டவரே தான் முழுமையாக எனக்கு எல்லாமே சொல்லி நிலைத்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு தேவனுடைய இருதயத்திலிருந்து ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம் அப்படியாக வீண் போகாது. நம்மளுடைய விசுவாசம் தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை அப்படியாக துண்டிக்கப்படாது ஐயா. Your hope in the living God, your hope in the living hope, who is Jesus Christ, will never be cut off, church. Amen. நிச்சயமாக
எப்படிப்பட்ட முடிவு ஐயா பாருங்க. நீங்களும் நானும் சேவிக்கிற தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார், உயிருள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நம்ம மத்தியில இன்னைக்கு இருக்கிறார், வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். How many of you serving a dead God? ஏன்னா பார்த்தா பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. நம்ம ரியாக்ஷன் எஸ் இருக்கு. விசுவாசம் இருக்கு. எத்தனை பேரு நல்லா உற்சாகமா சொல்லுங்க, நாளை நான் வாழ போறது என் அப்பானாலதான். கரங்களை பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஆமென். நாளை எவனுக்கும் நிச்சயம் இல்லை, எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும். ஆனா அப்பா இருக்கிற வசி நாளை நம்மளுக்கு முன்பதாக போயிருக்கிறான்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு விசுவாசம் இருக்கும். ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு இருக்கு. எப்படிப்பட்ட முடிவு தெரியுமாயா? ஆண்டவருடைய திட்டம் நிறைந்த ஒரு முடிவு, ஆண்டவர் சித்தம் நிறைந்த முடிவு. ஆண்டவர் நம்மளுடைய வழிக்கு மேலாக, நம்மளுடைய எண்ணங்களுக்கும் மேலாக ஆண்டவருடைய ஆலோசனை, ஆண்டவருடைய யோசனை, ஆண்டவருடைய இருதயத்தின் திட்டங்கள், ஆண்டவருடைய எண்ணங்கள், ஆண்டவருடைய இருதயத்தின் நோக்கங்கள், நம்மை குறித்து தேவன் நினைத்து கொண்டு இருக்கிற காரியங்கள் அது நம்மை யோசிக்கிற பார்க்கிலும் மேலானது. அப்படிப்பட்ட ஒரு புதிய ஆரம்பத்தின் முடிவு நம்மளுக்கு தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? எப்படிப்பட்ட முடிவு ஐயா? ஜெரமாயா 29வது அதிகாரம் 11வது வசனம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்க பேரு தேவன் நினைத்து கொண்டு இருக்கிற நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, ஆனாலும் சமாதானத்துக்கு ஏதுவானது இருக்கிறது. ஹல்லேலூயா சர்ச். அப்ப எப்படிப்பட்ட முடிவு? உங்களுடைய நம்பிக்கையும் என் நம்பிக்கையும் துண்டித்து போகாத ஒரு முடிவு. உங்களுடைய விசுவாசமும் என் விசுவாசமும் அப்படியே வீண் போகாத ஒரு முடிவு. தேவன் அவருடைய இருதயத்தின் சத்தத்தினால, சித்தத்தினால, திட்டத்தினால, நினைவுகளால, எண்ணங்கள்னால, ஆலோசனை யோசனைகள்னால, நோக்கங்கள்னால தேவன் நினைத்து கொண்டிருக்கிறார். புரியுதாங்க? ஐயோ ரொம்ப பாயடா இருக்குங்க, பேசுனுங்க. ஆமாவல எஸ்தா? யாரும் தெரியல மாட்டேங்க, நான் தான் கண்ணாடி போய் மாத்தணும். மணி என்ன? அவர் அட்டெண்டன்ஸ் போடாது இருக்கேன். ஆமாவா இல்லையா? எஸ் ஓ நோ சர்ச்? ஹல்லேலூயா சர்ச். இவைகள் எல்லாம் தேவன் பாருங்க அவருடைய ஐயா உங்களதான் தட்டி சொல்லுங்க, எனக்கு ஒரு முடிவு இருக்கு. தேவனுக்குள்ள என் தேவனையே நான் நம்பிக்கொண்டே இருக்கிற வேலை, அவரே நான் நம்பிக்கையா கொண்டு இருக்கிற வேலை, என் ஜீவ நம்பிக்கை அவர்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஐயா பேசுகிற வேலை இன்னைக்கு விசுவாசம் ஒரு புதிய பலன் உங்களுடைய இருதயத்தில் தொடுக்கட்டும். ஆமென். நீங்க இன்னைக்கு வீடு செல்லும் போதோ வேலைக்கு போகும் போதோ ஒரு புதிய பலத்தினால, மனுஷன் கொடுக்கிற பலத்தினால இல்ல, தேவனால இடை கட்டப்பட்ட பலத்தினால அப்படியாக நீங்க சென்று போங்க. புரியுதா நான் என்ன சொல்றேன்? நான் என்ன சொன்னேன்? தேவன் நம்மளுடைய பேரில் அவர் நினைத்து கொண்டு இருக்கிற நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறாராம். ஓ ஆமென். ஐயா பாருங்க, அவர் எப்படிப்பட்ட நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். நான் முததான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறேன். என்னன்னா அவர் சும்மா அவருடைய சிந்தையில மாற்றம் நினைக்கவில்லை. ஆமாவா இல்லையா? ஆனாலும் தேவன் அவருடைய இருதயத்துல அப்படியே உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அதிகமாக நேசிக்கிற தேவன் மாற்றம் இல்லை. ஆனாலும் அவர் நம்ம மேல வைத்திருக்கிற நேசத்தினால, நம்ம மேல வைத்திருக்கிற நல்ல ஒரு எதிர்காலத்தினால தேவன் என்ன செய்யறாரா? அவருடைய இருதயத்தின் திட்டம், அவருடைய இருதயத்தின் ஆலோசனைகள், அவருடைய இருதயத்தின் யோசனைகள் தேவன் அவருடைய இருதயத்துல சுமந்து கொண்டு இருக்கிறார். சும்மா மண்டையில மட்டும் தேவன் யோசிக்கல, ஆனா இருதயத்துல உங்களை என்னையோ சுமந்து கொண்டு உங்களுக்காக ஒரு சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை முடிவுக்குள்ள செலுத்தி போகணும்னு சொல்லி தேவன் மனதில சுமந்து கொண்டு இருக்கிறார்.
புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஹalleluya சர்ச். சத்தமா ஹalleluya சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? Yes or no church? ஆமாவா இல்லையாங்க? You see the Lord your God. பாருங்க, அவர் சும்மா மனதில சுமந்து கொண்டு இருக்கிற தேவன் மாற்றம் இல்ல. ஆனாலும் தேவன் அது அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் தேவன், நான் முதல்ல சொன்னேன் துளசி, நம் தேவன் மரித்து போன தேவன் இல்ல. சிலுவையில மரித்தார் தான், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆமாவா ஷபாய்? Yes or no? but ஆனாலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அப்படியே is not the God of the dead. He's alive forevermore. He reigns forevermore church. ஆமாவா சாந்திமா? ஆமாவா இல்லையாங்க? இது உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகலையா? ஆமாவா இல்லையா? நம் தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறார். இது அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறார். நீங்க கேக்குறீங்களா? நீங்க கேக்குறீங்களா? காது கொடுத்து ஆமென். அம்மா பக்கத்துல பார்த்து ஆயிஷா தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் பேசுற தேவன், ஆண்டவர் பேசுகிற தேவன். நீ கேக்குறியா இல்லையா? ஆமென். ஹalleluya. ஐயா, நம்ம ஆண்டவர் அவர் இருதயத்துல அநேக காரியங்கள் நம்மை குறித்து, நம்மளுடைய குடும்பங்களை குறித்து, நம்மளுடைய பட்டணங்களை குறித்து, நம்மளுடைய தேசங்களை குறித்து, நம்மளுடைய திருமண வாழ்க்கை குறித்து, நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து, நம்மளுடைய சபைகளை குறித்து, ஊழியங்களை குறித்து, அவருடைய ஜனங்களை குறித்து ஆண்டவர் அநேக காரியங்கள் தேவன் சுமந்து கொண்டு இருக்கிறார் அவருடைய இருதயத்துல. ஆனா சுமந்து கொண்டு அப்படியாக வேடிக்கை பார்க்கிற தேவன் இல்ல. ஆனாலும் தேவன் அவைகளை அறிக்கை செய்கிற தேவனாக இருக்கிறார், அவைகளை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார், அவைகளை அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். The Lord our God is the God who carries the counsel of his heart, but he just does not keep the counsel of his heart to himself, but he's a God who reveals. Amen. He's a God who speaks. Amen. He's a God who leads. He's a God who teaches. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் நம்மள அப்படியே ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? தேவன் அவருடைய இருதயத்தின் காரியங்களை தேவன் என்ன சொன்ன? அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார், அறிக்கை செய்கிற தேவனாக இருக்கிறார், வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அநேக நேரத்துல நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம என்ன நினைப்போம்? நாம என்ன நினைக்கிறோமோ ரைட்னு அதுதான் ஆண்டவர் பேசணும்னு நினைப்போம். என்னது? ஆண்டவர் என்ன பேசணும் நம்ம முடிவு பண்ணிடுவோம். ஆண்டவர் தான் பேசணும்னு சொல்லி அதை தான் எதிர்பார்ப்போம். ஆனாலும் ஆண்டருடைய இருதயம், உடைய திட்டங்கள், சித்தங்கள், தேவன் பேசுகிற ஒவ்வொரு வசனங்களும், வாக்கு தத்தங்களும் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நம்மளுக்கு இடிக்குதோ இடிக்கலையோ, நம்மளுக்கு கடிக்குதோ கடிக்கலையோ, ஆமா இல்லையா? சில காரியங்கள் தேவன் நம்ம வாழ்க்கையில பேசும்போது அந்த காரியம், நம்ம ஒரு காரியத்தை என்ன அறிந்து கொள்ளணும்னா தேவனுடைய ஆலோசனை மாற்றம் தான் நிலைத்து நிற்கும். அப்பதான் அந்த அவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள்ல, அவர் கொடுக்கிற வசனங்கள்ல, அவர் வெளிப்படுத்துகிற தரிசனங்கள்ல நம்ம வாழ்க்கை குறித்து தேவனுடைய சித்தம் திட்டம் நிறைந்திருக்கும். It's not what we think is the right plan for our life. அவங்க சொன்னாங்கல, did I tell you what I'm going to minister today? The Lord spoke to me about the service last year around October. This is the fourth part that I prepared. He spoke last year. She wouldn't have known. ஆமாவா இல்லையா? ஆனாலும் தேவன் என்ன சொல்றாருன்னா, என்னோட இருதயத்தின் திட்டங்கள், என்னுடைய இருதயத்தின் சித்தங்கள், அதை அறிவிக்கிற காரியங்கள் நம்ம அறிந்து கொள்வோம். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? பாருங்க, ஏசாயா 46வது அதிகாரம் 10வது வசனத்துல தேவன் சொல்லுகிறார், my counsel shall stand. தேவன் சொல்லுகிறார், I will do all my pleasure. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? எனக்கு சித்தமானவைகளை எல்லாமே செய்வேன். எனக்கு அந்த வசனம் படிக்கும் போது எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா ஆண்டவர் எப்படின்னா, ஆண்டவர் உறுதியா இருக்கிறாரு. ஐயா, நம்புறீங்களா இல்லையா? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில திட்டம் சித்தம் எல்லாம் வைத்திருக்கிறாருன்னு, வாக்கு தத்தங்கள் வெளிப்பாடுகள் எல்லாம் வைத்திருக்கிறாரு. நம்புறீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா?
பட் ஆனாலும் அது அநேக வேலையில நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. என்னது? நம்மளுடைய நினைவுக்கு மேல, நம்மளுடைய வழிகளுக்கு மேல அப்பானவர் செயல்படுவார். அவர் செயல்படும் போது அது பரிபூர்ணமாக இருக்கும், அது நிறைவானதாக இருக்கும். புரியுதாங்க? அநேக வேளையில people say God is faithful. Yes church, no doubt. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, no doubt. டவுட்டே இல்ல, ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஹalleluya. ஆனா நம்ம தேவனுடைய மகனாக இருக்கிறவர்கள் எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஃபேத்ஃபுல்லா இருக்கிறோம்? சொல்ற ஆண்டவர் செய்வாரு, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவாரு, ஆண்டவர் உண்மை உள்ளவர், ஆண்டவர் செய்து முடிப்பார், அது எல்லாருக்குமே தெரியும் ஐயா. ஆனா நம்ம எத்தனை பேரு தேவன் இருதயத்தில் வைத்திருக்கிற சித்தங்கள், திட்டங்கள், ஆலோசனைகள், அவருடைய யோசனைகள், அவருடைய நினைவுகள், அவருடைய பாருங்க எவ்வளவு இருக்குது. ஏதாவது ஒண்ணு கேட்டிருக்கீங்களா அவர்கிட்ட? அவருடைய எண்ணங்கள், அவருடைய இருதயத்தின் நோக்கங்கள், அது மாற்றமே தான். அதுக்கு எத்தனை பேர் நம்ம உண்மையாக இருக்கிறோம்? புரியுதாங்க என்ன சொல்றேங்க? ஐயோ, புரியுதாங்க என்ன சொல்றேங்க? எஸ் சர்ச் டுடே. அது யாராவது தமிழ்ல படிக்கிறீங்களா? எனக்கு அந்த வசனம் வாயில வரும். ஏசாயா 46வது அதிகாரம் 10வது வசனம். அந்த நிலங்களை ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யாத படைகளை, இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன். என்னது? அறிவிக்கிறேன். தேவன் என்ன சொல்றாரு? நான் எப்பவுமே அது சொல்லுவையா, நான் அறிவிக்கிற தேவனாக இருக்கிறேன், நான் பேசுகிற தேவனாக இருக்கிறேன், நான் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன். ஆண்டவர் இயேசுக்கு ஒரு கரத்தை தட்டுவோமா? ஆண்டவர் நம்மகிட்ட வேற எதையும் கேட்கலையா, இருதயத்தை மட்டும் தான் கேட்கிறாரு. ஆமாவா இல்லையா? அப்புறம் படி ஐயா. என் ஆலோசனை நிலைக்கும். என் ஆலோசனை என்னது? நிலை நிற்கும். அப்புறம் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி, செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரா? ஆமென். ஐயா, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, நம்மளுடைய சபைகள்ல, நம்மளுடைய பட்டணங்கள்ல, நம்மளுடைய தேசத்துல தேவன் அவருக்கு என்ன சித்தமானவைகளாக இருக்குதோ அது அவைகள் தேவன் செய்வார். ஆமென். என் ஆலோசனை நிற்கும் தேவன் சொல்லுகிறார். Today I prophesy and declare, planting the abiding word in the mighty name of Jesus Christ, that the plans and the purposes of God, the counsel of the Lord in your life shall stand. Amen. And the Lord will do all his pleasure over your life. Amen. கரத்தை தட்டிக்கணும். எனக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்களுடைய திருமண வாழ்க்கையில, உங்களுடைய ஊழியர்களின் வாழ்க்கையில, உங்களுடைய வேலை இடத்துல, நீங்கள் உங்களுடைய குடும்பங்களை கட்டுகிற வேலையில, உங்களுடைய குடும்பங்களை நடத்துகிற வேலையில, எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய கவுன்சில். What is the counsel of the Lord? யார் சொல்ல முடியும்? அப்புறம் மேல ரொட்டி பாக்குறேன். What is the counsel of the Lord? கேள்வி என்ன? The counsel of the Lord are the plans of his heart. Amen. சங்கீதம் 33வது அதிகாரம் 11வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாக நிற்குமா. So the counsel of the Lord are his advices, his plans, his purposes, his dreams and his desires for you and I. நம்மளோட எடுத்துட்டு போய் அப்படியே ஆண்டவர் திணிக்கிறது எல்லாத்தையும். அதுவும் ஆண்டவர் பார்க்கிறார்டா. ஆனா அது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனே, நீங்க உங்களுடைய இருதயத்தை, என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, நான் செய்கிற ஊழியங்களை குறித்து, இல்ல நான் வேற இடத்துல இருக்கிற இந்த இடத்துல தான் நான் வேலை செய்யணுமா ஆண்டவரே, இவங்களை தான் நான் திருமணம் பண்ணணுமா ஆண்டவரே, அந்த தேசத்துக்கு தான் நான் போகணுமா ஆண்டவரே, இந்த நபரோட நான் அப்படியே ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கணுமா ஆண்டவரே, அது எல்லாமே நம்ம ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கிறவர்களாக நம்ம இருக்கணும்.
புரியுதாங்க? ஏனென்றால் நம் தேவன் அறிவிக்கிற தேவன், வெளிப்படுத்துகிற தேவன், பேசுகிற தேவனாக இருக்கிறார். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஐயா, தேவன் சொல்லும் போது நான் விரும்புறதே எனக்கு சித்தமானது அல்ல நான் செய்வேன் சொல்றான் தானையா, சொல்றான் தானையா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆலோசனை நிறைய நீங்க பெற்றுக்கொண்டு இருப்பீங்க. ஆமாவா இல்லையா? ஆண்டவருடைய வசனங்கள் நிறைய பெற்றுக்கொள்ள. ஆமா இல்லையா வாணியக்கா? தரிசனங்கள் நிறைய தேவன் வெளிப்படுத்திட்டு போவார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? எஸ் சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேரு அதை how many of you holding on to it? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? எஸ் சொல்லுங்க என்ன சொல்றேன்னு? தேவன் பேசின காரியங்கள் ஏசாயா 55வது அதிகாரம் 11வது வசனத்தின்படி தேவன் சொல்லுகிறார் பாருங்க அழகா. இது அவருடைய குணாதிசயமாக இருக்கிறது. My words that I speak will not return empty to me. நான் என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் பேசுவேன் சொல்றாரு. நான் டிக்ளேர் பண்ணுவேன், நான் அறிவிப்பேன், நான் வெளிப்படுத்துவேன். ஆனா நான் பேசுறது எனக்கு வெறுமையாக திரும்பாதுன்னு தேவன் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். எனக்கு வெறுமையாக திரும்பாது. நான் அனுப்புகிற காரியம் எனக்கு என்ன விருப்பமோ, அமெண்டாக்கு என்ன விருப்பமோ நான் சொல்லவே கிடையாது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனாக்கு என்ன விருப்பமோ, ஆமாவா இல்லையா? எஸ் நோ? ஏஞ்சலினாக்கு என்ன விருப்பமோ ஆண்டவர் கேட்க கிடையாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், நம்ம ஆண்டவர் நல்ல தகப்பன். நம்ம அவருக்குள்ள நம்ம மகிழும் போது நம்மளுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் தேவன் நிறைவேற்றுவார். ஆனா முதலாவது அவருக்குள் நம்ம மகிழ்ந்து இருக்கணும். புரியுதா? ஆனா ஆண்டவர் அந்த வசனத்துல திட்டவட்டமா சொல்றாரு, எனக்கு என்ன விருப்பமோ அதை நான் எதுக்கு நான் அனுப்பணும், அது வாய்க்கும்படி அது செய்ய வரைக்கும் அது அப்படி இருக்கு. அந்த வசனத்தை யாராவது படிக்கிறீங்களா? ஐயா படிங்க. ஏசாயா 55:11. நான் மனப்பாடம் பண்ணேன், ஆனா நீங்க வர மாட்டேன். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் சொல்லுங்க. என் வாயிலிருந்து, உங்க வாய் என் வாய் இல்லையா? பொய்யே சொல்லாதவர் ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? அவர் பேர் பொய்யன் இல்ல, அவர் பேர் என்னது? உண்மை உள்ளவர். அவன் தேவன் மனுஷன் அல்ல பொய் சொல்லுகிறதுக்கு. அவர் சொல்றாரு, பேர் படிங்க. அப்படியே என் வாயில் புறப்படும் வசனமும் இருக்கும், வசனம் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் it won't come back to me empty. அப்புறம் அது நான் விரும்புகிறதை செய்து, அது நான் விரும்புகிறதை செய்து, தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை செய்து, நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வைக்கும். அது நான் அனுப்பின காரியமாகும்படி அது வாய்க்கும். அப்ப தேவன் உங்க வாழ்க்கையில என்ன ஆலோசனைகளை தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார், என்ன யோசனைகளை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார், என்ன தரிசனங்களை தேவன் அப்படியாக அறிவித்துக் கொண்டு இருக்கிறார், அவருடைய இருதயத்தின் திட்டம் சித்தங்கள் தேவன் என்ன பேசிக் கொண்டு இருக்கிறார். அது பேசுகிற தேவன் அவருக்கு வறுமையாக திரும்பாது, ஆனா அவர் அனுப்பின காரியத்துக்கு அது வாய்க்கும். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? பாருங்க, இந்த வசனமும் தேவன் என்கிட்ட பேசினார், அவங்களுக்கு தெரியாது. ஆனா அது தீர்க்க தரிசனமாக ஒரு ஆராதனையில சொன்னாங்க. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம், தேவனுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? All the promises of God, all, the Lord said not even I think this one, that one, no, the Lord said all the promises of God are yes and amen. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஐயா, இன்னைக்கு நான் சொல்றேன் ஐயா, தேவன் அவருடைய இருதயத்தில் இருக்கிற திட்டங்கள், சித்தங்கள், யோசனைகள், ஆலோசனைகள், நினைவுகள், எண்ணங்கள், நினைவுகள், நோக்கங்கள் அவருடைய இருதயத்தில சுமந்து கொண்டு இருக்கிறார். ஆனாலும் அவருடைய இருதயத்தில சுமந்து இருக்கிற காரியத்தை தேவன் உங்களுக்கு அறிவிக்க தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்கு அதை பேசுகிறதுக்கு, வெளிப்படுத்துறதுக்கு தேவன் அதை ஆயத்தமாக இருக்கிறார். அதை அறிக்கை செய்து கொண்டு இருக்கிற தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு அதை
அது தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் அவருடைய உள்ளத்துல. ஆனாலும் அதை நாம் அறிகிறதுக்கு தேவன் என்ன சுமந்து கொண்டு இருக்கிறார், தேவன் என்ன அறிவித்துக் கொண்டு இருக்கிறார், தேவன் என்ன அறிக்கை செய்து கொண்டு இருக்கிறார், எனக்கு தேவன் என்ன வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார் சொல்லி நம்ம அதை அறிகிறவர்களாக நம்ம இருக்கணும். ஆமென். அவைகளை அறிகிறவர்களாக இருக்கிறோம்னா இந்த வார்த்தை நல்லா கேளுங்க. இந்த வருஷத்துக்கு நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் திட்டவட்டமாக சொன்னார், Amanda, I'm looking for men and women who will hear the sound of my heart. Amen. என்னுடைய இருதயத்தின் சத்தத்தை கேட்கிறவர்களை நான் வகை தேடிக் கொண்டிருக்கிறேன் தேவன் சொல்லுகிறார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Can we become church, a man and woman of God who will hear the voice of God? Amen. புரியுதாங்க? ஆண்டவருடைய சித்தங்கள் அறிகிறவர்களாக இருக்கணும்னா நம்மளோட இருதயம் அவருடைய இருதயத்தின் சத்தத்துக்கு இணைந்து இருக்கணும். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no, church? Hallelujah, church. Hallelujah, church. ஆமாவாங்க? Yes or no? The Lord is looking. ஆண்டவர் சொன்னார், நான் ஆயத்தம் உள்ள இருதயங்களை நான் தேடிக்கொண்டு இருக்கிறேன். நான் அப்படியாக என்னிடம் ஒப்பு கொடுத்த முழுமையாக மனத்தாழ்மையோட ஒப்பு கொடுத்த உள்ளங்களை நான் தேடிக்கொண்டு இருக்கிறேன் தேவன் சொன்னார். என் வார்த்தையை கேட்டு வார்த்தையை கேட்கிறவர்கள் மாற்றம் இல்லை, அவங்களோட இருதயம் அப்படியாக என் இருதயத்தை சத்தத்தை கேட்டு என் இருதயத்தோட இணைந்து இருக்கிறவர்களை நான் தேடுகிறேன் தேவன் சொன்னார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? I'm looking for a generation whose hearts are anchored to my heart. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? God is looking for men and women whose heart are anchored to his heart. புரியுதாங்க? anchored என்ன தெரியுமா? அவரோட இணைந்து இருக்கிற ஒரு உள்ளம். ஏமாத்தி கொண்டு வாழ்ந்த காலம் போதும் சபையே. ஆண்டவரே மாற்றம் கை காட்டிக்கொண்டு ஆண்டவர் செய்வார் சொல்லி ஆண்டவர் உண்மை உள்ளவர் தான். ஆனா நம்ம இஷ்டம் போல ஆண்டவர் ஒரு எஜமான் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறார் சொல்லி அவர் இல்லாத போல நம்ம அறந்த வாழ் மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது. ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுங்க. ஏனோ தானோன்னு வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது. குரங்கு மாதிரி தாவிக்கிட்டு மனம் ஒரு நாளைக்கு ஆண்டவர் மேல இருக்கும், இன்னொரு நாள் இன்னொரு வாரம் மனம் சன் டிவி மேல இருக்கிறோம், இன்னொரு வாரம் மனம் அப்படியே பிக் பாஸ் மேல இருக்கும், இன்னொரு வாரம் மனம் அப்படியே உலகத்து மேல இருக்கும். உங்க மனம் இன்னைக்கு எங்க இருக்கிறது? கேபாப் டிராமால அவன் அழகா இருக்கான், அவன் மேல இருக்கும். புரியுதாங்க என்ன சொல்றது? ஏன் நீங்களும் ஒருத்தர் கொஞ்சம் பாத்துக்கிறீங்க? எல்லாம் முன்னே பாருங்க, ட்ரிகரா இருப்பாங்க பக்கத்துல இருக்கிறவங்க. நீங்க என்னைய பாக்குறாங்க பாருங்க. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு நம்மளுடைய மனம், God is looking for a man and woman. உங்களுக்கு தெரியுமா, ஒரு காரியத்தை நம்ம தேடும் பொழுது அது ரொம்ப வாஞ்சையோட தேடுகிற வேலை, அதை கிடைக்காத வேலை, அது தேடி கிடைக்காத வேலை, அது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு மன கவலைன்னு தெரியுமா? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Imagine God searching through generations of men and women of God. So many, he searches the heart, and then he finds none. How would God feel? Say, all they do is they look for me when they want me, not because they want to dwell together with me. புரியுதா தேவஜனமே? இந்த வருடம் can we make a conscious and firm decision? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆண்டவர் அவருடைய இருதயத்தின் சத்தத்தை கேட்கிற மாற்ற தேவன் தேடல. அவர் அறிவிக்கிற காரியங்களை அறிந்து கொள்ளனா அவருடைய இருதயத்தின் சத்தத்தை கேட்கிற மாற்றம் தேவன் தேடல.
ஆனாலும் அவருடைய இருதயத்தின் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே நான் இருக்கப்பா என்று சொல்லி மறு உத்தரவு கொடுக்கிறவர்களை தேவன் தேடுகிறார். God is not just looking for those who hear his voice, but God is looking for those who act upon his voice. God is looking for families, for husband and wives, for children, for young people who will respond to the voice of his heart, church. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ரெஸ்பாண்ட் பண்றவர்கள் மாற்றம் இல்ல. ஆண்டவரே நீங்க பேசுறீங்களா? சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, அதை நான் சுமக்கிறேன் சொல்ற ஜனங்களை தேவன் தேடுகிறார். புரியுதா நான் சொல்றேன்னு? ஹalleluya. நான் இந்த போன வருஷம் இந்த ஆராதனைகளுக்கு நான் ஜெபிக்கும்போது அந்த திட்டவட்டமா சொன்னார், I'm looking for prepared hearts, I'm looking for willing hearts, I'm looking for yielded hearts that will be anchored with my heart. who say Lord நடத்துங்க ஆண்டவரே, நான் இருக்க ஆண்டவரே, நடத்துங்க ஆண்டவரே, நான் ஆம் ஆண்டவரே, அடே நான் இருக்கிறேன், நான் கேட்கிறேன் ஆண்டவரே, நீங்க சொல்லுங்கப்பா, நான் செய்றப்பா என்று சொல்ற ஜனங்களை தேவன் தேடுகிறார். அதெல்லாம் சொல்லணும்னா சும்மா கையாமுயான ஒரு கிறிஸ்தவனா வாழ முடியாது. எப்படிப்பட்ட கிறிஸ்தவனா? கையாமுயா கிறிஸ்தவனா வாழ முடியாது. நம்மளோட இருதயம் உண்மையிலே ஆண்டவரோட இணைந்து இருக்கும், ஆண்டவரோட மனத்தாழ்மையாக இருக்கும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? யாருக்கு புரியலையா? யாருக்கு புரியல? யாருக்கு புரியல? யாருக்கு புரியுது? ரெண்டு பேருக்கு தான் புரிஞ்சிருக்கு. ஆமென். பாருங்க, அவைகளை அறிந்து கொள்ளணும்னா நாம் அவருடைய இருதயத்தின் சத்தத்தை கேட்கணும். குரலை கேட்டு அவருக்கு மறு உத்தரவை கொடுத்து அவருடைய இருதயத்தின் காரியங்களை சுமக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Who will respond to his heart and say, Lord, let it be done to me according to your word. எல்லாரும் வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு காத்திருப்போம். பட் எத்தனை பேர் சொல்லுவோம், அந்த ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு ஆண்டவரே நீங்க சொல்லுகிற வார்த்தை நிமித்தம் எனக்கு ஆக கடட்டும். Let it be done according, let it be done to me according to your word. No debate, no questions asked. ஆமாவா இல்லையா? புரியுதாங்க என்ன சொல்றேன்? ஐயா, அப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கணும்னா ரெண்டு காரியம் இருக்குது. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் கேக்குறீங்க? கையை வேவ் பண்றீங்களா? சம்பளம் இங்கிலீஷ்ல டஸ்ட் குஸ்ட் சொன்னனே மன்னிச்சிருக்க, சிலுவையில அப்புறம் அடிச்சிருக்கேன். ஓகே, புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? பாருங்க, மத்தேயு 15வது அதிகாரம் 8வது வசனத்துல ஆண்டவர் இயேசுவே ஜனங்களை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த ஜனங்க தங்கள் வாயினால என்னிடத்து சேர்ந்து தங்கள் உதவினால என்னை கனப்படுத்துகிறாங்க, ஆனாலும் அவங்களோட இருதயம் இருக்கு தெரியுமா, என்னை விட்டு தூரமா விலகி இருக்குன்னு தேவன் சொல்லுகிறார். ஐயா, தேவன் சாட்சி சொல்லுகிறவர், அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஹல்லேலூயா. அவ பாருங்க, நம்மள ஒவ்வொருத்தையும் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறாரா இல்லையா? ஆமா இல்லையா? நம்ம வெளி தோற்றத்துல தேவனை கனப்படுத்துறதுக்கு தேவன் தெரியும். அல்லேலூயா. ஆண்டவரே, we praise you. ஆண்டவருக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? நம்மளுடைய உணர்வுனால தேவனை சும்மா நம்ம பேசுகிறது தேவனுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு மறுபடியும் தேவன் எங்க பேசுறாரு? என்னத்தை குறிக்கிறாரு? இருதயம். இருதயமோ என்னை விட்டு விலகி இருக்கிறது. அப்ப பாருங்க, நம்ம அடிக்கடி சொல்லுவோம், மனுஷன் முகத்தை பார்க்கிறார், ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறாரு. அது நல்ல விஷயத்துக்கு மாற்றம் இல்லை. நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்த தேவனாக இருக்கிறார். He is observing the condition and the posture of our hearts before him. புரியுதாங்க? ஆமாவலியா மணியன? ஏசலோ ஆண்ட்ரூ, ஆமாவலியா? ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தின் நிலை ஸ்தானத்தை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய இருதயம் அவரை விட்டு தூரமா இருக்குதா, இல்ல நம் இருதயம் அவரோட இணைந்து இருக்கிறார் தேவன் அது கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். புரியுதா? ரெண்டாவது,
ஆண்டவருடைய குரலின் சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கணும்னா, அதுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கணும்னா, அவருடைய இருதயத்தின் சத்தத்தை அப்படியாக நம்மளுடைய இருதயத்துல சுமந்து கொண்டு இருக்கிறவர்களாக நம்ம இருக்கணும்னா, எப்படிப்பட்ட ஜனங்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டியதுன்னா, கொலோசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்துல போட்டிருக்கிறது, நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டபடியே என்ன போட்டிருக்கிறது, அவருக்குள்ள அவருக்கு வெளியியா, அவருக்குள் வேர் கொண்டவர்களாக இருக்கணுமா? Amen. We must be people where our roots go down in Christ. Amen. நம்முடைய ஜீவ விருட்சங்களாக நம்ம எண்ணப்படுகிறோம். சும்மா not the planting of the law, the tree of righteousness லாம் கிடையாதுயா. முதலாவது நம்ம தேவனுக்குள் வேர் கொண்டவர்களாக இருக்கணும். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஏசனோ அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கும்னு சொல்லு தேவனுடைய வார்த்தையில. Our roots must grow deep in Him. Our lives built upon Him. அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்துல உறுதிப்பட்டு அப்புறம் சோஸ்திரத்துல அதுல பெருகு எப்படி இருக்கு? படிங்க ஐயா மைக்ல அந்த வசனத்தை. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோடு அதிலே பெறுவீர்களாக. 6 படிங்க. ஆகையால் நல்லா கேளுங்க ஐயா, இன்னைக்கு இந்த வருஷம் எத்தனை பேர் சொல்றீங்க நான் இந்த மாதிரி கிறிஸ்துவுக்குள் என் இருதயம், என் வாழ்க்கை, என் குடும்பங்கள், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என் திருமணங்களை இப்படி நாங்கள் வாழ போறோம்? உங்க கருத்தை கொஞ்சம் பார்க்கலாமா? அப்பொழுது நீங்க பாப்பீங்க ஐயா, தேவன் உங்களுக்கு பேசுகிற, வெளிப்படுத்துகிற, அறிவிக்கிற, அறிக்கை செய்கிற அவருடைய இருதயத்தின் ஆலோசனை, யோசனைகள், நினைவுகள், எண்ணங்கள், நோக்கங்கள், திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படியாக தெளிவாக தேவன் அறிவிக்கிறது நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க. அவர் வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுகள் கொடுக்கிற அவருடைய தரிசனம் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் அப்படியாக கிளாரிட்டியோட பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்பீங்க. படிங்க ஐயா. எத்தனை பேர் அந்த விசுவாசம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்? அந்த வசனத்தை மறுபடியும் படி, நீங்க தியானம் பண்ணுங்க. படிங்க ஐயா. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, அவர் பாருங்க எல்லாமே அவருக்குள் தான், அவர் வெளியில ஒண்ணுமே இல்ல. அப்புறம் நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோடு அதிலே பெறுவீர்களாக. ஆமென். ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு கரத்தை தட்டுவீங்களா? ஹalleluya church, ஹalleluya church. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே அப்பா என்னோட சொந்த பர்சனல் அஜெண்டாக்கு மேலாக ஆண்டவரே, நான் சொந்தமா என் குடும்பத்துக்கு போட்ட சித்தத்துக்கு மேலாக, திட்டத்துக்கு மேலாக ஆண்டவரே, நான் என்ன வாஞ்சிக்கிறேனோ ஆண்டவரே, என் தரிசனங்களுக்கு மேல, என் கனவுகளுக்கு மேல ஆண்டவரே, நீங்க பேசுங்க ஆண்டவரே, நீங்க வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, நான் அதை பெற்றுக்கொண்டு நான் சுமக்கிறேன் சொல்ற ஜனங்கள் உங்க கரத்தை நான் பார்க்கலாமா? ஆமென். எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவ வார்த்தையானவர் அப்படியே மாமிசத்துல வெளிப்பட்டாரோ இந்த உலகத்துல, ஆண்டவரே உங்களுடைய ஜீவ வார்த்தை, உங்களுடைய அழிவில்லாத அந்த விதை, அழிக்க முடியாத வார்த்தை ஆண்டவரே, நீங்க பேசுகிற காரியங்கள், நீங்கள் வெளிப்படுத்துகிற காரியங்கள், நீங்கள் அறிக்கை செய்கிற காரியங்கள் ஆண்டவரே, இன்னைக்கு என் ஆவியின் கர்ப்பத்துல நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. நான் கர்ப்பம், I conceive the word of God. ஆண்டவரே அந்த வார்த்தை, அந்த அழிவில்லாத அந்த விதை என் இருதயத்தில் அப்படியே நடப்பட்டு ஆண்டவரே, அது அப்படியே வேர் கொள்ளட்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தை அழிவில்லாத உங்களுடைய விதை ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை என்னுடைய மாமிசத்துல அப்படியே மாமிசம், let the word become flesh. நீ எத்தனை பேர் சொல்றீங்க? புரியுதாங்க? Lord, I carry spiritually, oh Lord. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆண்டவரே ஆவிக்குரிய ரீதியில அந்த வார்த்தை நான் பெற்றுக்கொண்ட ஆண்டவரே, கர்ப்பம் தரித்த ஆண்டவரே, அந்த வார்த்தை என் வாழ்க்கையில மாமிசமாக ஆய ஆண்டவரே, நான் அந்த
அந்த வார்த்தையை சுமந்து கொள்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முக்குள் நான் நிலைத்திருந்த ஆண்டவரே, உம்முடைய தேவிக நேரத்துல அப்பா உங்களுடைய தேவிக நிறைவுல, பரிபூர்ணமான நிறைவுல தேவன் அதை செயல்படுத்துவேன்னு சொல்லி நான் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் ஆண்டவருடைய ஜனங்கள் இங்க இருக்கிறீங்க? புரிஞ்சாரியா நான் என்ன சொன்னேன்? ஆமாவா இல்லையாங்க? ஐயா நான் இந்த ஆராதனைக்கு நான் போன வருஷம் ஜெபிக்கும் போது I heard the voice of the Lord clear. I heard the cry of God's heart, who will say God is looking for people irrespective of our backgrounds and our families, who will say Lord let your will be done. போதும் ஆண்டவருடைய சரீரமாக சபை செல்ஃபை நோக்கி பார்த்து 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 we become inward looking, you know. எனக்கு 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 ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வைத்திருக்க சித்தங்கள் திட்டங்கள் நம்மளுக்கு மேலானவைகளாக இருக்குது. நம்ம வாழ்க்கைக்கு மாற்றும் அது ஒரு பெரிய தாக்குதலும் ஒரு இம்பாக்டை கொண்டு வராது. ஆனா நம்ம மூலியமாக ஒரு பெரிய இம்பாக்டை கொண்டு வரும். அந்த அளவுக்கு தான் தேவன் நம்மளை உயர்த்தத்தக்க தேவன் வாஞ்சிக்கிறார். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே உம்முடைய சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே, என்னுடைய திட்டங்கள் இல்ல, என்னுடைய சித்தங்கள் ஆண்டவரே இல்ல, என்னுடைய தரிசனங்கள் இல்ல ஆண்டவரே, ஆனா நீங்கள் வெளிப்படுத்துற காரியங்கள், நான் அதிலிருந்து நான் பெற்றுக்கொள்கிற காரியங்கள், நான் கீழ்ப்படிந்து அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. Let it be done Lord to me according to your word. எத்தனை பேர் இங்க சொல்றீங்க? ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஐயா அப்படி சொல்லணும்னா நீங்களும் நானும் இந்த வருடம் மாற்றம் இல்ல, வாழ்நாள் முழுவதும் ஜீவன் பிரியம் வரை எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் தெரியுமா? கலாத்தியர் 2:20 போல வசனத்தின் ஜனங்கள் போல இருக்கணும். இனி வாழ்வது நான் அல்ல, சொல்லுங்க ஐயா, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்கு ஜீவிக்கிறார். நான் மாமிசத்துல வாழ்ற வாழ்க்கை தேவகுமாரன் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தினால நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆமாவா இல்லையாங்க? You and I have to be a church who will say it's no longer I that live. சொல்ல கஷ்டம். ஏன்னா யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா பட்டுன்னு கோவம் வந்துடும் நம்மளுக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? யாராவது நம்மளை ஆரம்பிச்சிட்டாக்க திருப்பி எப்போ அரையணும்னு இருக்கும். ஆமாவா இல்லையாங்க? யாராவது ஒரு வாட்டி மிதிச்சுட்டா மண்டல பிராங்க் பண்ணுவோம், நீ எப்படி 10 வாட்டி மிதிக்கிறதுன்னு. நீங்க நல்லவங்களா இருக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? ஏசனோ உண்மையிலே கலாத்தியர் 2:20 வசனத்தின்படி நம்ம வாழ்கிறவர்களாக இருக்கணும்னா நம்முடைய சொந்த சுயத்துல நம்ம வாழ்கிறவர்கள் இல்ல, நம்ம சுயம்ல நம்ம சொந்த சுயம் எப்படி சொல்லுவாங்க நம்மளுடைய சொந்த சுயம் அப்படியாக செத்து விட்டது. சுயத்துல வாழ்றவர்கள் இல்ல. எஸ் நம்முடைய சுயம் சாக வேண்டும். Amen. We must be a people who are dead to self. அதுக்கு நீங்க சத்தா பிரேதம் போல வருஷம் பூரா அவங்களை யாரும் வாழ சொல்லு. நேற்று ராத்திரி நான் ஜெபிக்கும் போது ஆண்டோட வார்த்தை என்ன திட்டவட்டமா சொன்னாரு. அது நம்மளுடைய நான் பாஸ்டர் லீடர்ஷிப்ல இருக்கிற பிரதர் கேல்விட்டியும் அம்மாட்டியும் நான் ஷேர் ஐ டெக்ஸ்ட் ரைட். எஸ் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, my people carry my life ன்னு சொன்னாரு. Amen. ஐயோ உங்களுக்கு புரியலையா? நம்ம டெட் டு செல்ஃப்னா நீங்க அப்படியே செத்து அப்படியே இல்ல, நம்ம ஆண்டவருடைய வாழ்க்கை. you are carrying the life of God church. புரியுதாங்க என்ன சொல்றேனே? நீங்க தேவனுடைய ஜீவனை சுமந்து கொண்டு இருக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. ஐயா புரியுதா? The same power that raised Christ from the dead, the resurrection power, today you carry the power. You carry the life of God church. புரியுதாங்க என்ன சொல்றேனே? Hallelujah. Amavaliya, for such a time as this, so arise in His glory church. புரியுதாங்க? இன்னைக்கு நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன திட்டங்கள், என்ன சித்தங்கள்
என்ன பிளான்ஸ் அண்ட் பர்பசஸ் நம்மளுடைய சொந்த சுய புத்தியினால சார்ந்திருந்து தேவனை முழுமையாக நம்பாம இதுதான் கரெக்ட், இது ஷாக் சென்டரிங், இது எனக்கு தான் கரெக்டா வரும் என்று சொல்லிட்டு அம்மாவா இல்லையா, அம்மா பேச்சு கேட்கறதுல, அப்பா பேச்சு கேட்கறதுல, டீச்சர் பேச்சு கேட்கறதுல, இதுதான் நான் தான் சரி, my life my rules. அங்க இயேசு இருக்கிறதே மறந்துடுறோம். ஆமாவா இல்லையா? நீங்க my life my rules னா சொல்லிட்டு இருக்கீங்கன்னா Galatians 2:20 உங்க பயோல தயவு செய்து போடாதீங்க. ஓகே? ஏன்னா அது வந்து dead to self. Christ lives through us. You carry the life of God. புரியுதாங்க? Listen church, the people who carry the life of God, you carry the power of God. You carry the healing of God. You carry the deliverance of God. You carry the compassion of Christ. You carry God himself inside you. And Christ in you is the hope of all glory. புரியுதாங்க? இன்னைக்கு what are the plans and purposes? நம்ம சொந்த டைமிங்ல, நம்ம சொந்த ஷெட்யூல்ல, நம்ம சொந்த ஞானத்துல, நம்ம சொந்த பலத்துல நம்ம அப்படியே திட்டம் போட்டு வைக்கிறோம். என் மக வந்து அந்த ஸ்கூலுக்கு போக கூடாது, இந்த ஸ்கூலுக்கு தான் நான் அனுப்ப போறேன், என் மக வந்து அவங்க கூட பேசக்கூடாது. அது சத்துல கரெக்ட் தான், நம்மளுக்கு தெரியும் யாரு எப்படின்னு. ஆமாவா இல்லையா? ஏசனோ ஆமாவா இல்லையா? ஏசனோ ஓ நான் வந்து அந்த தேசத்துக்கு போக மாட்டேன். ஆமாவா இல்லையா? நிறைய காரியங்கள் ஐயா, இது பேசும்போது உங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம், ஆனா நம்மளுடைய வாழ்க்கையே இதுதான் அடிப்படை. ஆமாவா இல்லையா? What are the many plans in your heart? தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 21வது வசனத்துல மனுஷனுடைய யாராவது படிங்கய்யா. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையை நிலை நிற்கும். Amen. Many are the plans in the heart's man, but only the counsel of the Lord shall stand. புரியுதாங்க? கடைசியாக நான் சொல்றேன், இதுக்கு ஒரு 2வது பாகம் இருக்குது, அடுத்த வாரம் நான் போதிக்கிறேன். Alright? What is the counsel of the Lord? நான் முதல்ல சொல்றேன். The counsel of the Lord அவருடைய எண்ணங்களாக இருக்கிறது, அவருடைய இருதயத்தின் எண்ணங்களாக இருக்கிறது, அவருடைய ஆலோசனையாக இருக்கிறது, அவருடைய யோசனையாக இருக்கிறது, அவருடைய திட்டமாக இருக்கிறது, அவருடைய சித்தமாக இருக்கிறது, அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எண்ணங்களாக இருக்கிறது, நோக்கங்களாக இருக்கிறது. அதான் the counsel of the Lord. இன்னைக்கு நான் சொல்றேயா, the counsel of the Lord உங்களுடைய வாழ்க்கையில நிலை நிற்கும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சித்தமானவைகளை எல்லாம் செய்வார். அது வெறுமையாக அவருக்கு திரும்பாது. அவர் என்ன விரும்புகிறாரோ அது உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்வார். அது அவருக்கு அது வாய்க்கும்படி தேவன் அனுப்பியிருக்காருன்னா அது வாய்க்கும். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லையாங்க? அவருடைய காரியங்கள், அவருடைய கவுன்சில் எப்படி இருக்குன்னா அது பரிபூர்ணமானது, அது நிறைவானது, அது ஸ்டேட்ஃபாஸ்டா இருக்குது. அவர் நம்பிக்கைக்கு பாத்திரராக இருக்கிறார். நீங்க அவரை சார்ந்து முழுமையாக நீங்க நம்பலாம். அவருடைய அந்த காரியங்கள் கவுன்சில் நம்மளுடைய வழிகளுக்கு மேல, நம்மளுடைய எண்ணங்களுக்கு மேலையாக இருக்கிறது. புரியுதா? இன்னைக்கு தேவ ஜனமே நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நம் தேவன் நம்பிக்கைக்கு பாத்திரராக இருக்கிறார். அவருடைய இருதயத்தை நீங்க முழுமையா நம்பலாம். மனிதனை நம்பி நம்பி சோர்ந்து போயிருந்தீங்கன்னா, மனிதனை நம்பி நம்பி துக்கத்துல அச்சன் அப்படி இருந்தீங்கன்னா நம்ம எல்லாம் கடந்து போயிருக்கோம் தானே? ஆமாவா இல்லையா? யார் ரொம்ப நம்புறோம்னா அவங்க நம்ம பின்னால பெரிய பெரிய மூடுவாங்க. அனுபவத்துல இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. நம்ம மட்டும் தான் நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? You know, it breaks your heart when people you trust flip the script behind your back. ஆமாவா இல்லையா? பட் நான் சொல்றேயா, இன்னைக்கு நம்பிக்கைக்கு பாத்திரர் ஒருத்தர் இருக்கிறார். தேவனை நீங்க முழுமையாக நம்ப முடியும். அவர் சாதாரண மனிதன் அல்ல. அவருடைய குணாதிசயமே உண்மைத்துவம் தான். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அவருடைய ஞானத்துல இன்னைக்கு நீங்க சோர்ந்து போயிருந்தீங்கன்னா
இன்னைக்கு நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு உணர்வை கொடுத்தாரு. என்ன உணர்வை கொடுத்தாருன்னா, பாரப்பட்டு வலியோட வேதனையோட ஒரு வெறுத்த தன்மையில ஒரு டயர்டான ஒரு சூழ்நிலை இல்ல சமாதானமே இல்லாத ஒரு நிலையில நம்ம இங்க அமர்ந்து கொண்டு இருக்கலாம். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆனா அவைகளுக்கு ஒரு மாதிரியான ஒரு பாரம், டயர்ட், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு ஃபீலிங் ஆஃப் ஃபெட் அப்னஸ், a feeling of nothingness. அம்மாவரே ஒரு சமாதானமே இல்லாத ஒரு அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும் பொழுது கூட நீங்க அப்பா அதை பாருக்கிறார். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இதுக்கு எல்லாவற்றத்துக்கும் மேலாக நீங்க எனக்கு நம்பிக்கைக்கு பாத்திரராக இருக்கிறீங்க. நான் உங்களை நம்புறேன்ப்பா, உங்களுடைய இருதயத்தை நம்புறேன். நீங்க ஏமாத்தக்காரர் இல்ல, ஆனா நீங்க மாத்தி மாத்தி பேசுறவர் இல்ல. நீங்க ஓனாயே போல இல்ல, மின்னுக்கு நல்லா வேஷம் கொடுத்து பின்னால அப்படியே எல்லாம் அறந்த வாழ் வேலையும் பின்னால பண்றது. அம்மாவா இல்லையா? ஆண்டவர் அப்படி இல்லை, அவர் உண்மை உள்ள தகுப்பனாக இருக்கிறார். His words carry weight. His words carry life. எத்தனை பேர் கேக்குறீங்க ஐயா? உங்களுடைய ஸ்ட்ரகிள் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே let your will be done. Not above my personal agenda மட்டும் இல்ல, above my personal pain, my personal struggle, my personal confusion, my pain, my troubles, depression எல்லாத்துக்கும் மேலாக ஆண்டவரே நான் உங்களுடைய ஞானத்துல நான் சார்ந்து இருக்கிறேன். உங்களோட நேரத்துல நான் அப்படியே காத்திருக்கிறேன். உங்களுடைய பலத்துல ஆண்டவரை நான் அப்படியே தரித்து கொண்டு நான் இருக்கிறேன் சொல்ற ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? Amen. Church, it's not my conclusion, but I'll continue next week. The counsel of God shall stand. He will do all that He wills and He pleasures. His counsel stands forever. தேவன் சொல்கிறார். And அந்த counsel வந்து அவரோட plans of His heart ஆக இருக்கிறது. சங்கீதம் 33:11 அதிகாரம், கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அது உங்களுடைய வாழ்க்கையிலும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் தேவன் உங்களுடைய உள்ளத்தோட பேசுகிறார்? ஆமென். ரெண்டு பேர் தானா? எத்தனை பேர் இன்னைக்கு தேவன் உங்களுடைய உள்ளத்துல பேசினார்? ஆமென். அப்படியே எழுந்த மனமாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். All over this place.